நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 15 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உட்பிரிவு தேவைப்படும் பட்டா மாறுதல் மனுக்களை இனி ஆன்லைனில் மட்டுமே ஆய்வு செய்து 30 நாட்களுக்குள் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. வீட்டு சிலிண்டருக்கு வழங்கப்படக்கூடிய மானியத்துக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கும் அதிகமாக உள்ளவர்களுக்கு மானிய தொகை நிறுத்தப்பட உள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். காலை உணவு திட்டத்தின் 3 ஆண்டுகால ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் ஒப்பந்தக்காரர்களுக்கு மேலும் 3 மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுடன் ஓய்வூதிய தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்க உள்ளார். தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்ற தனியார் பள்ளி இயக்குநருடைய உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஒப்பந்ததாரர்கள் இனி எந்த ஒரு லஞ்சமும் கொடுக்க தேவையில்லை என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், நெடுஞ்சாலைத்துறையில் இனி முதலமைச்சர் நிதி, அமைச்சர் நிதி, கட்சி நிதி என்ற பெயரில் எந்த ஒரு கமிஷனும் ஒப்பந்ததாரர்களிடம் கேட்கப்படாது என்று கூறினார். முதலமைச்சர் விஜய் அவர்களை அவருடைய இல்லத்தில் மதிமுக எம்பி துரை வைகோ சந்தித்து பேசியுள்ளார். அப்போது திருச்சியை தமிழகத்துடைய 2வது தலைநகரம் ஆக்க வேண்டும், திருச்சியில் பல்கலைக்கழக நகரம் அமைக்க வேண்டும், திருச்சி மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். 436 திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முன்வைத்திருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தலைமையில் புதிய அரசுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார். காயிதே மில்லத் பிறந்தநாளையொட்டி அவருடைய நினைவிடத்தில் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் சிறப்பு பிரார்த்தனையிலும் பங்கேற்றார். குழந்தையை சாக்கு பையில் மூடி துன்புறுத்திய அங்கன்வாடி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் வசூலிக்கப்படும் மாமூல் தொகை கடந்த மாதம் வசூலிக்கப்படவில்லை என்று டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.